டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமான மகிழ்முற்றம் திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள தமிழக பல்கலைக்கழகங்கள் எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நாம் சில வகுப்புகளாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான வகுப்புகளை பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது நான் முதல்வன் திட்டம், எண்ணும் எழுத்தும் இயக்கம், இல்லம் தேடி கல்வி என்று இப்படி அத்தியாவசியமான திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். கட்டாயமாக இதிலிருந்து மெயின்ஸ் தேர்வுக்கு கேள்விகள் வரும் நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்விலும் வரும், 2A மெயின்ஸ் தேர்விலும் வரும் நண்பர்களே. எனவே நீங்கள் தவறாமல் கேட்டு பயன்பெறுங்கள். இதற்கு முன்பான வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதன் தொடர்ச்சியாக இன்று சில முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்கலாம். அவற்றில் முதலாக மகிழ்முற்றம் திட்டம் என்பதை பார்க்கலாம் நண்பர்களே. நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு, அதாவது 2 தேர்வுக்கும் ஒருங்கிணைந்த தலைப்பை எடுத்து பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் இன்று மகிழ்முற்றம் திட்டம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த திட்டமானது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று பார்ப்போம். மகிழ்முற்றம் திட்டம் அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது 2024 to 25 கல்வி ஆண்டு முதல் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மகிழ்முற்றம் திட்டம் அக்டோபர் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம், அதாவது மகிழ்முற்றம் திட்டத்தினுடைய நோக்கம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்ப்பது. அதாவது அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கிடையே லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தலைமை பண்பை வளர்ப்பது. இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். மகிழ்முற்றம் திட்டத்தினுடைய செயல்பாடுகள், முதலில் மாணவர்கள் குழு, அதாவது மாணவர்களை ஒரு குழுவாக பிரிக்கிறார்கள். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் 5 மாணவர்கள் குழுக்கள் அமைக்கப்படுகிறது. அதாவது மாணவர்களை 5 குழுக்களாக பிரிக்கிறார்கள். அது முறையே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் இந்த 5 குழுக்கள் அமைக்கப்படும். அதற்கடுத்து மாணவர் தலைவர், ஒவ்வொரு குழுவிற்கும் உயர் வகுப்பில் பயிலும் மாணவர்களில் 2 தலைவர்களாக நியமிக்கப்படுகிறார். அதாவது ஒவ்வொரு குழுவிற்கும் சீனியர் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய உயர் வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் அந்த குழுவிற்கு 2 பேர் தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து உறுப்பினர்கள். இக்குழுவில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் இடம்பெறுவார்கள். அதாவது அந்த குழுவில் பொதுவாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இடம்பெறுகிறார்கள். பொறுப்பு ஆசிரியர். ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஆசிரியர் பொறுப்பு ஆசிரியராக நியமிக்கப்படுகிறார். அதாவது ஒவ்வொரு குழுவும் கண்காணிப்பதற்காக ஒரு பொறுப்பு ஆசிரியர் நியமிக்கப்படுகிறார். வகுப்பு தலைவர். மேலும் வகுப்பு வாரியாகவும் அந்த குழுவின் மாணவர் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். அந்தந்த வகுப்பு வாரியாக அந்த குழுவின் மாணவர் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பதவியேற்பு விழா.
ஒவ்வொரு குழுவினரும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தன்று பதவியேற்கிறார். அதாவது ஒவ்வொரு குழுவை சேர்ந்த நபரும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தன்று பதவியேற்பர். குழுவில் இடம்பெறக்கூடியவர்கள் மாணவர் தலைவர்கள், வகுப்பு தலைவர்கள், தலைமை பொறுப்பு ஆசிரியர், குழுவிற்கான பொறுப்பு ஆசிரியர்கள் அந்த ஒவ்வொரு குழுவிலும் இடம்பெறுவார்கள். அதற்கடுத்து மாதிரி சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்றம். மாணவர்கள் மத்தியில் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்படும் வகையில் மாதிரி சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றம் நடத்தப்படும். அதாவது மாணவர்களுக்கு அரசியல் பற்றிய அறிவு மற்றும் அனுபவங்களை தெரிந்து கொள்வதற்கு, அதை பற்றி ஆளுமை திறனை வளர்த்து கொள்வதற்கும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் போன்ற ஒரு மாதிரி அமைப்பானது நடத்தப்படுகிறது. அதற்கடுத்து எமிஸ் தளம், அதாவது EMIS என்று சொல்லக்கூடிய எமிஸ் தளம். இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான படங்கள், காணொளிகள் எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். அதாவது இந்த குழுக்கள் தொடர்பான படங்கள், காணொளிகள் அந்த வலைதளத்தில் எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. அதற்கடுத்து வெற்றி குழு அறிவிப்பு. 5 குழுக்களின் செயல்பாடுகள் மாதந்தோறும் மதிப்பீடு செய்யப்பட்டு புள்ளிகள் கணக்கிடப்படுகிறது. அதிக புள்ளிகளை பெறும் குழுவானது அந்த மாதத்தின் வெற்றி குழுவாக அறிவிக்கப்படும். வெற்றி குழுவிற்கான வண்ணக்கொடி பள்ளியில் அனைவரின் பார்வைக்கும் எதிர்வரும் மாதம் முழுவதுக்கும் காட்சிப்படுத்தப்படும். அதாவது 5 குழுக்களின் செயல்பாடுகளை மாதந்தோறும் மதிப்பீடு செய்து ரேங்க் வழங்கப்படுகிறது, அதாவது புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அதில் அதிக புள்ளிகளை பெறுகிற குழுவானது, அதாவது அதிகமான ரேங்க் பெறுகிற குழுவானது அந்த மாதத்திற்கான வெற்றி குழுவாக அறிவிக்கப்படுகிறது. அந்த குழுவிற்கென தனியாக வண்ண கொடியானது ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த மாதம் முழுவதும் மாணவர்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கடுத்து பயிற்சி. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. மாவட்ட வழிகாட்டுதல் குழு. மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பிற ஆசிரியர்கள் ஆகியோர் அடங்கிய மாவட்ட அளவிலான வழிகாட்டுதல் குழுவானது அமைக்கப்படுகிறது. இதனுடைய திட்டத்தின் நன்மைகள், அதாவது மகிழ்முற்றம் திட்டத்தினுடைய நன்மைகள்: ஆசிரியர் மாணவர் உறவு மேம்படும், மாணவர்களுக்கு தலைமை பண்பு அதிகரிக்கும், கற்றல் திறன் மேம்படுகிறது, குழுவாக இணைந்து செயல்படுவதால் ஒற்றுமை வலுப்படும், மாணவர்கள் விடுப்பு எடுப்பது குறையும், மாணவர்களுக்கு அரசியல் அறிவு மற்றும் அதை சார்ந்த அனுபவங்கள் அதிகரிக்கும். அதாவது இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் நண்பர்களே. மகிழ்முற்றம் திட்டத்தின் உள்ள பல்வேறு நிலைகள் மற்றும் விவரங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதனுடைய பயன் என்னென்ன என்பதையும் பார்த்திருக்கிறோம். இதை தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக குரூப் 2 மெயின் தேர்வில் அப்படியே கூட கேட்கலாம். அதாவது 10 மதிப்பெண் வினாக்களில் மகிழ்முற்றம் திட்டத்தை பற்றி விவரி என்று கேட்பார்கள் நண்பர்களே. இதை அப்படியே நீங்கள் எழுதினால் கண்டிப்பாக 10க்கு 8 மதிப்பெண்கள் வழங்குவார்கள். அவ்வளவு விவரங்கள் இதில் இருக்கிறது.
ஏனென்றால் முழு மதிப்பெண்கள் எந்த தேர்வுக்கும் வழங்குவதில்லை. இருந்தாலும் அதிகபட்சமாக 8 மதிப்பெண்கள் வரை வழங்குவார்கள் நண்பர்களே. அவ்வளவு விஷயங்களும் இதில் இருக்கிறது. அடுத்து 2A மெயின்ஸ் தேர்வில் எப்படி கேட்பார்கள் என்றால், மகிழ்முற்றம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். அக்டோபர் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்ப்பதுதான் இந்த மகிழ்முற்றம் திட்டத்தினுடைய நோக்கமாகும் நண்பர்களே. இது 2 தேர்வுக்கும் கட்டாயமாக கேட்கக்கூடிய தலைப்பு. இதற்கு முன்பாக பார்த்த தலைப்புகளும் மிக மிக அத்தியாவசியமானது நண்பர்களே. அதுவும் 2 தேர்வுக்குமே கேட்கக்கூடிய தலைப்புகள் தான். பார்க்காதவர்கள் யூடியூப் சேனலிலும் டெலகிராமிலும் இருக்கிறது, பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் இந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு 4-5 கொடுத்துவிட்டு எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதை பொறுத்துக வடிவில் கேட்டு விடுகிறார்கள். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் என்று சொல்லக்கூடிய பொறுத்துக முறையில் சில பல்கலைக்கழகங்களையும் ஆண்டுகளையும் கொடுத்துவிட்டு பொறுத்து சொல்லி கேட்கிறார்கள். எனவே அதனுடைய விவரத்தை இப்போது பார்த்து விடலாம். கட்டாயமாக குரூப் 2A மெயின்ஸ் தேர்விலும் ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்புண்டு நண்பர்களே. அதை இப்போது பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த பல்கலைக்கழகங்களானது உயர்கல்வி துறையின் கீழ் செயல்படுகிறது. முதலாவதாக சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகம் 1978ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பாரதியார் பல்கலைக்கழகம் 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இரண்டும் ஒரே ஆண்டில் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. 1982ஆம் ஆண்டு 2 பல்கலைக்கழகங்களும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுபோக அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இது 1984ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அழகப்பா பல்கலைக்கழகம் 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகம் 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த ஆசிரியர் பல்கலைக்கழகம் என்பது பிஎட் மற்றும் எம்எட் படிக்கிற, அதாவது டிடிஎட் டீச்சர் ட்ரைனிங் என்று சொல்லுகிற கல்வியை அளிக்கிறது. இது ஆரம்பத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தோடு இருந்தது நண்பர்களே. அதாவது 2008ஆம் ஆண்டுக்கு முன்பாக சென்னை பல்கலைக்கழகம் தான் இந்த ஆசிரியர் கல்விக்கான கல்வியை அளித்தது. அதாவது பிஎட், எம்எட் மற்றும் டிடிஎட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பயிற்சி கல்வியை அளித்து வந்தது. அதன் பிறகு இதற்கென்று தனியாக ஒரு பல்கலைக்கழகமானது 2008ஆம் ஆண்டு தான் தனியாக பிரிக்கப்பட்டது.
அதற்கடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் நண்பர்களே முதலில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அதாவது 1929 நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பல்கலைக்கழகமும் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே 1857ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தான் சென்னை மாகாணத்தில் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அதாவது இந்திய அளவிலே 3 பல்கலைக்கழகங்கள் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகம், பம்பாய் பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம். இவை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1857ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டு விட்டது நண்பர்களே. அதன் பிறகு வந்த சில ஆண்டுகளில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பல்கலைக்கழகமும் 1929ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது நண்பர்களே. அதாவது சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அடுத்து தொடங்கப்பட்ட 2 பல்கலைக்கழகங்கள் இது. அதன் பிறகுதான் மற்ற பல்கலைக்கழகங்கள் உருவானது. இது ஏற்கனவே ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. சில பல்கலைக்கழகங்களை கொடுத்து அது எந்தெந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது என்று கேட்டார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. இருந்தாலும் மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வியும் கூட. எனவேதான் அதை பற்றிய விவரங்களை பார்த்திருக்கிறோம். குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. சில பல்கலைக்கழகங்களை கொடுத்துவிட்டு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது என்பதை பற்றி கேட்கலாம். நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பில் முக்கியமான திட்டங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. இந்த திட்டங்கள் அனைத்தும், அதாவது 2021 2025 வரை, அதாவது மெயின்ஸ் தேர்வுக்கு முன்பாக உள்ள அனைத்து திட்டங்களையும் பார்க்க இருக்கிறோம். திட்டங்கள் முடிந்த பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. மெயின்ஸ் தேர்வுக்கு படிப்பவர்கள் கட்டாயமாக கேளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.